ஜனவரி 10 சனிக்கிழமை. ஆசீர்வாதமான தொழில். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சைத் தோட்டத்தை நாட்டினான். ஆதியாகமம் 9:20. நோவாவின் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாகும். அவர் நீதிமானாயும் இருந்தார், உத்தமனாயும் இருந்தார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் நோவாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் உடன்படிக்கை செய்தார். நோவாவையும் அவருடைய சந்ததியையும் ஆசீர்வதித்தார். நோவா 3 வேலைகளை மாறி மாறி செய்தார் என்பதை நாம் அறிகிறோம். முதலாவதாக அவர் பேழையை கட்டினார். பேழையை கட்டுவது சாதாரணமான காரியமல்ல. அது 300 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமும் ஆனது. அது எவ்வளவு பெரியதாயிருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். கிபி 1850 ஆண்டு வரையிலும் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கப்பலை யாரும் கட்டினது இல்லை.